தமிழக அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் விஜய் என்று நான் சொன்னது அன்றைக்கு இருந்த சூழல்ல சொல்லப்பட்ட ஒரு வாசகம். அன்னைக்கு பேசினது அன்னைக்கு கரெக்ட், பட் இன்னைக்கு இட் மே பி டூ மச். ஐ அக்ரி. லைவ் டெலிகாஸ்ட் எடப்பாடி பீரியட்லையும் ஸ்டாலின் பீரியட்லையும் போட்டதே கிடையாது. ஸ்டாலின் பீரியட்ல அவர் பேசும்போது மட்டும் இருக்கும், எடப்பாடி பீரியட்ல கட் ஆயிடும். சிங்கப்பெண் படைக்கு எஃப்ஐஆர் போட்டு ப்ராசிக்யூட் பண்ற அதிகாரம் இருக்கணும்னு ஏன் நீங்க விரும்புறீங்க? மைக் அவங்க கிட்ட கொடுங்க சொல்லு. இப்போ டிவிக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 months கிட்ட ஆகுது. அந்த 3 monthsல உங்களால ஏதாவது மாற்றத்தை உணர முடிகிறதா? ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்குது. அது எப்படி இருக்கும், விளங்குமா விளங்காம போகுமா, இல்லை அது வந்து இட் வில் பி பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் ஆஃப்டர் அன் இயர் ஆர் 2, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ்வளோ ஆன்டி இன்குமென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் ஆக்டன்டால மட்டும் ஓட் போட்டுட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் மேலே எந்த தப்புமே இல்லை. மக்கள் வந்து அறிவு இல்லாமல் ஓட் போட்டாங்கன்னு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. இவிஎம் டேம்பரிங், ஓட்டை மாற்றி கிட்டாங்கலாம் நான்சென்ஸ். அப்படி எதுவுமே நடக்கல. ஈவன் டிஎம்கே இட்செல்ஃப் இந்த தேர்தலோட லெஜிட்டிமசியை கொஸ்டின் பண்ணல. விஜய் ஒன்று விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. இந்த அரசு நிறைய தவறுகள் நடக்குது, நீங்க எவ்வளவு நான் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. நீ யாரு, நீ எதுக்கு ஜெயிச்ச? உனக்கு வந்து இப்போ முட்டாள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுதான். ரீல் சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இப்போ மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில மனு கொடுத்தாலும் அதை வாங்கி வந்து கீழே தான் போட்டிருக்காங்க. இப்போ இருக்க ஆட்சியில நீங்க ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து போட்டாலே அதுக்கு வந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனாலும் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு குறைதான் சொல்லிட்டு இருக்காங்க டிவிக்கு ஆட்சி மேல. இப்போ நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நான் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுனேன்றீங்க. நான் சப்போர்ட் பண்ணி பேசல, அப்போஸ் பண்ணி பேசல. ஐ அம் ஜஸ்ட் கிவிங் எ கமெண்ட். அவர் வந்து எல்லாமே மாத்திடுவாரு என்ற ஒரு நம்பிக்கை தான். அவர் தேவதூதன் நீங்க நம்புறீங்களா? தேவதூதர்னு நம்பல, ஆனா அது கொஞ்சம் அது கிட்ட வராரு. ஆமா. அவர் வந்து மாத்துவாரு, ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி அந்த நம்பிக்கை வருது? அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு ஒரு கலந்துரையாடலுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வருகை தந்துள்ளார். பல தலைவர்கள் பற்றியும் பல அரசியல் நிகழ்வுகளையும் பதிய வைத்தவர், பல பேரை எதிர்த்து கேள்வி கேட்டவர். அதற்கு சாட்சி அவர் மீது பதியப்பட்ட வழக்குகள்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஜென்சி இளைஞர்களோட கலந்துரையாடலுக்கு வருகை தந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சார், முதல் கேள்வி நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் சார். கரூர் துயர சம்பவம் நடந்தப்ப உங்களுடைய பேட்டிகளை நான் யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தோம். அப்ப அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் விஜய் அப்படின்னு நீங்க ஆழமா அப்போ இருந்த தரவுகளை வச்சு சொன்னீங்க. இப்போ அப்படி அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் அப்படின்னு அப்ப சொன்னவர் இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆகி கோட்டையில கொடியும் ஏத்திட்டாரு. இதை நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்க சார்? உங்க மனநிலையில இப்ப மாற்றம் இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. மூலையில் ஒதுக்கப்பட்ட கல்லே முதல் கல்லாயிற்று அப்படின்னு விவிலியத்துல, பைபிள்ல ஒரு வாசகம் வரும். அன்றைக்கு இருந்த சூழல்ல ஜோசப் விஜய், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், தாவேகா தலைவர், அவருடைய நடவடிக்கை என்பது அப்படி என்னை பேச வைத்தது. அன்றைக்கு அவர் நடந்து கொண்டது தவறு என்பதுதான் இன்றைக்கும் என்னுடைய கருத்து. ஆனால் இன்றைக்கு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். 35% வாக்குகளை தமிழ்நாடு வரலாறுலேயே தனித்து நின்று 35% ஓட்டு வாங்கி ஆட்சி அமைத்த முதல் தலைவர் அவர் தான். எம்ஜிஆர் கூட 30% ஓட்டு 4-5 கட்சிகளை சேர்த்து தான் வாங்கினார். ஆகவே தமிழக அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் விஜய் என்று நான் சொன்னது அன்றைக்கு இருந்த சூழல்ல சொல்லப்பட்ட ஒரு வாசகம், கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு முன்பு. எந்த ஒரு கருத்துமே வந்து அந்த காலகட்டத்தின் பின்புலத்தில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த கருத்தில் மாற்றம் இருக்கிறது. எஸ், நான் அன்றைக்கு அதிகப்படியாக பேசிவிட்டேன். ஐ கான் ஓவர் த போர்டு அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு 41 பேர் உயிரிழந்ததும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர் வந்து அவர்களை சந்திக்காமல், காயப்பட்டவர்களை சந்திக்காமல் விலகி ஓடியதும் ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வச்சு தான் நம்ம பேச முடியும். இன்றைய அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் 100 நாட்கள் ஆகி இருக்கிறது. அடுத்து வரும் காலங்களில் அவர் எப்படி இருப்பார், இதையெல்லாம் வைத்து தான் நம்ம பேசணும். அன்றைய என்னுடைய அந்த கருத்து என்பது பல பேரையும் வந்து பாதித்திருக்கிறது, பலருக்கும் தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நான் அறிவேன், நீங்கள் உட்பட. என்னிடமே சிலர் கேட்டார்கள், நீங்கள் வந்து அன்னைக்கு பேசினதுக்கும் இன்னைக்கு என்ன வித்தியாசம்? அன்றைக்கு பேசியது எஸ், அன்னைக்கு பேசினது அன்னைக்கு கரெக்ட், பட் இன்னைக்கு இட் மே பி டூ மச். ஐ அக்ரி. இப்போ இருக்கக்கூடிய சூழலை வச்சு தான் நாம் அவரை எடை போட முடியும். ஓவராலா பார்க்கும் பொழுது இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். அவரை நாம் பார்க்கணும், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாருன்னு பார்க்கணும். 100 daysன்றது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், பட் ஸ்டில்
நம்ம பேசி தான் ஆக வேண்டும். அதனால தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். ஸ்ட்ரைட்டாவே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இப்போ டிவிக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. சரி. அந்த 3 மந்த்ஸ்ல உங்களால ஏதாவது மாற்றத்தை உணர முடிகிறதா அப்படின்னு என்னோட கொஸ்டின். ஆனா என்னோட கருத்தை மட்டும் ப்ளீஸ் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் கேளுங்க. இப்போ என்ன பத்தி என்ன கேட்கும்போது அந்த மாற்றத்தை உணர முடியுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா என்னால முடியுது. ஏன்னா ஒரு ஆட்சி அப்படின்றது ஒரு 5 இயர்ஸ். அந்த ஆட்சியில இவங்க வந்து 3 மந்த்ஸ் கிட்ட தான் ஆகுது. அது அப்படின்றது ஒரு குறுகிய காலம் இல்லையா? அப்போ இந்த குறுகிய காலத்திலேயே வந்துட்டு அவங்க மக்களோட நலன், பெண்களோட பாதுகாப்பு, அப்புறம் வந்துட்டு இந்த ஜென்சி இளைஞர்களுக்காக கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் அவங்களோட முயற்சியை எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த முயற்சி அப்படின்றது இன்னும் இயர்ஸா போகும்போது அது இன்னும் நல்லா தான் வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்குள்ள இருக்கு. இப்போ சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அதிரடி படையில இன்னும் அதை ஸ்ட்ராங் ஆக்கலாம். அந்த எஃப்ஐஆர்லாம் அந்த ரூல்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இன்னும் அது வந்துட்டு நல்லா இருக்கும். ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று உங்களுடைய கருத்துக்கள், இன்னொன்று நீங்க என்ன கேட்ட கேள்வி. இப்போ நீங்க கேட்ட கேள்வி, நீங்க இந்த 100 டேஸ் எப்படி பாக்குறீங்க, மாற்றம்ன்றது எப்படி பாக்குறீங்கன்னு. நீங்களும் நானும் உட்காந்து பேசுறோம்ல, இதுவே ஒரு பெரிய மாற்றம். இது வரைக்கும் எத்தனையோ கவர்மெண்ட் வந்தது. எந்த கவர்மெண்ட் நான் பார்த்த 91ல இருந்து நான் பார்க்குறேன். எந்த கவர்மெண்ட்லையுமே 100 டேஸ்க்கு இப்படிலாம் கூப்பிட்டு டிஸ்கஷன் வித் யங்ஸ்டர்ஸ், ஜென்சி பேசினது கிடையாது. அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்குது. அது எப்படி இருக்கும், விளங்காம போகுமா, இல்லை அது வந்து இட் வில் பி பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் ஆஃப்டர் அன் இயர் ஆர் 2, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நியூ ஹோப் இருக்குது. நம்ம பார்த்த 2 பேரும் அவங்க ஆட்சிகள்ல நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது. தவிர ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்கவுங்களோட கான்ட்ரிபியூஷனை பண்ணியிருக்காங்க. கருணாநிதி, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி எல்லாருமே. அதனால வந்து எல்லாமே தப்புன்னு சொல்றது தட் இஸ் ராங். பிளாங்கட் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. முந்திலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தூர்தர்ஷன்ல வயலும் வாழ்வும் போட்டா எப்படி 10 பேர் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸ், உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க லைவ் டெலிகாஸ்ட். எம்ஜிஆர் எடப்பாடி பீரியட்லையும் ஸ்டாலின் பீரியட்லையும் போட்டதே கிடையாது. ஸ்டாலின் பீரியட்ல அவர் பேசும்போது மட்டும் இருக்கும், எடப்பாடி பீரியட்ல கட் ஆயிடும். அதே தான் எடப்பாடி பீரியட்லையும். இன்னைக்கு அப்படி இல்லை, ஃபுல்லா லைவ் பண்றாங்க. அவங்க மந்திரிங்க பேசுறது, நேற்று முதலமைச்சர் ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்றாரு, அது லைவ்ல போகுது. இன்னைக்கு காலையில அவங்க மினிஸ்டர் பேசினது, லா மினிஸ்டர் பேசினதே சபை குறிப்புல இருந்து சபாநாயகர் நீக்கிறார். மந்திரிங்கெல்லாம் சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட்லயும் ஒரு சபாநாயகர் தன்னுடைய சொந்த அரசு, ஏன்னா அவர் ஆளுங்கட்சி, அவர் வந்து இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சதா வரலாறே கிடையாது. இதை நம்ம லைவ்ல பாக்குறோம். ஸோ ஒரு இந்த விதத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது, வேற விஷயங்கள் இல்லை. அது 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 கவனிக்கணும். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் வந்து என்ன பாக்குறீங்கன்னா, ஒரு மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி தென்படுது. அது எவ்வளவு தூரம் இருக்கும் என்னன்றது இது ஒண்ணு. நீங்களும் நானும் பேசுறன்றது வந்து நம்முடைய நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்டது. 2வது வந்து கரப்ஷன் வந்து லோ லெவல்ல கரப்ஷன் வந்து கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. அது வந்து நிரந்தரமா நமக்கு தெரியாது. ஏன்னா ஊழலை முழுவதும் ஒழிக்க முடியாது, கட்டுப்படுத்தலாம், குறைக்கலாம். 100 ரூபாய் வாங்குற இடத்துல 10 ரூபாய் வாங்குறோம். ஸோ ஒரு 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 அட்டெம்ப்ட் நடக்குது, ஒரு முயற்சி நடக்குது. அது கடந்த காலங்கள்ல அது நடந்ததே கிடையாது. ஸோ அது இல்லாம பெரிய அளவுல வந்து ஜென்சி என்று சொல்லக்கூடிய, அப்புறம் அடுத்து ஜென் ஆல்பா வந்துடுச்சுன்றோம். இப்ப இது இந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல, அரசியல்ல இளைஞர்கள், படிக்கக்கூடியவர்கள் வந்து அக்கறை செலுத்துறதுன்றது ஒரு புதிய ஒரு போக்கா நான் பாக்குறேன். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை எத்தனை பேர் இந்த தேர்தல்ல ஓட்டு போட்டீங்க? என்ன திஸ் இஸ் அரௌண்ட் ஒரு 20% இருக்குமா? ஏன் மற்றவங்க எல்லாம் ஓட்டு போடல? இல்லையா, லிஸ்ட்ல இல்லையா? அல்லது ஏஜ் இல்லை? ஓகே ஓகே ஓகே. ஸோ இதை பத்தி இப்போ போடாதவங்களும் இதை பேசணும்னு வரோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. ஆகவே ஒரு சேஞ்ச் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ கண்ட்ரி உங்களுக்கு வந்து. ஆகவே வந்து லெட் 1000 ஃப்ளவர்ஸ் ப்ளூம்னுவாங்க. அந்த மாதிரி வந்து லெட் தேர் பி a debate on all issues. அந்த அளவில் இது பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ என்னோட கொஷின் என்னன்னா, இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து நிறைய ரேப் அண்ட் அப்யூஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ் அண்ட் சின்ன ஒரு 3 ஏஜ் வயசு பொண்ணு கூட இப்போ சேஃப்டி இல்லாமல் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். 2024ல் 11,363 ரேப் அண்ட் அப்யூஸ் நடந்திருக்கு. அதில் 421 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் 521 ஸ்டாக்கிங் கேஸுமே நடந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அவங்க என்ன ஆக்ஷன் நடத்துனாங்கன்றது எனக்கு எதுவுமே தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளவோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நின்று இந்த மாதிரி சொல்ல முடியாது.
ஸோ இப்போ இது ஒரு ஒரு தப்பு நடந்ததுன்னா அதுக்கு ஒரு சரியான ஒரு தண்டனை கொடுத்து நம்ம திரும்பி அந்த தப்பை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த தப்பை பண்ண இந்த தண்டனை அப்படின்றத உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி தண்டனை மேபி சிஎம் விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமா இருக்குமான்றது தான் என்னோட ஒரு டவுட். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரில. பட் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ரேப் அண்ட் அபியூஸ் குறையணும். அண்ட் எல்லாருக்குமே அந்த அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட வலி அந்த பண்ணவங்களுக்குமே இருக்கணும். ஸோ இந்த நிற்க வச்சு சுடுறது இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் அவ்வளோதான், சுட்டா அவங்க அவ்வளோதான். பட் அந்த பொண்ணு ஏற்பட்ட அதே வழி அவங்களும் ஏற்படணுன்றது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது சார். பட் இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன். அதுக்கு முன்னால் அவங்க சொன்ன ஒரு கொஸ்டின் நான் பதில் சொல்ல மறந்துட்டேன். உட்காருங்க. அவங்க கேட்டாங்க, அதாவது வந்து சிங்கப்பெண் ஃபோர்ஸுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு ஏன் அதிகாரம் கொடுக்கலன்றாங்க. அப்படி கொடுக்க முடியாது. எனி ஃபோர்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன். அதாவது வந்து வழக்கு போட்டு ப்ராசிக்யூட் பண்ணுறதுன்றது வந்து போலீஸோட வேலை தான். ஸ்டேட் போலீஸ் இல்லைன்னா வந்து சிபிஐ, அப்படி இல்லைன்னா வந்து என்ஐஏ, அந்த மாதிரி வந்து ஸ்டேட் ஏஜென்சி ஆர் சென்ட்ரல் ஏஜென்சி. ஒரு ஃபோர்ஸுக்கு வந்து அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்க முடியாது. அது தெளிவுபடுத்திட்டாங்க ஆரம்பத்திலேயே. நீங்கள் ஏன் அந்த கேள்வியை கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து சொல்ல முடியுமா? சிங்கப்பெண் படைக்கு எஃப்ஐஆர் போட்டு ப்ராசிக்யூட் பண்ணுற அதிகாரம் இருக்கணும்னு ஏன் நீங்கள் விரும்புறீங்க? மைக் அவங்க கிட்ட கொடுங்க, சொல்லுங்க. இல்ல சார், இன்னும் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கு அந்த அபியூஸ் அண்ட் ரேப். ஆமா. அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இப்போ சிங்கப்பெண் அதிரடி படையை வந்துட்டு இன்னும் அதிகமாக்கி அவங்களுக்கு அந்த இதை கொடுத்தோம்னா இப்போ காவல்துறைக்கும் வந்துட்டு ஒரு இதுவா இருக்கும்ல. இல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப மேம்போக்கா வேற ஏதாவது பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறீங்களா? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில், அல்லது வந்து படித்ததன் அடிப்படையில் மட்டும் கேட்குறீங்களா? இல்ல நார்மலா நார்மலா கேட்குறீங்க. இது நல்ல கேள்வி இது ஆக்சுவலா. ஏன்னா எனி ஃபோர்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன். ப்ராசிக்யூஷன்றது வந்து ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ். ஒரு தர சம் ஹராஸ்மெண்ட், விமன் ஹராஸ்மெண்ட், சிங்கப்பெண் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பிடிச்சிடுறாங்க அப்படின்னா, அவங்க பிடிச்சி இந்த ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் அங்கே அவங்க ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அவன் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு கேஸை நடத்தி கோர்ட்டில் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதோ இல்லை அவன் விடுதலை ஆகுறதோ அது அவன் தலையெழுத்து, அவன் லக்க பொறுத்த விஷயம். அது வந்து லோக்கல் போலீஸோட வேலை. இந்த ஃபோர்ஸுக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்காம இருக்கிறது நல்லது ஆக்சுவலா. இது வந்து திஸ் இஸ் த ப்ரொசீஜர், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இட்ஸ் லைக் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் 2 ஃபோர்ஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டோட ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஆர்பிஎஃப் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெயின்ல நடக்கக்கூடிய உங்களுக்கு ரேப் ஆர் அதர் கிரைம்ஸ் அதை வந்து பிடிக்கிறது அல்லது ஏன்னா பண்ண ஷூட் அட் சைட் இதெல்லாம் பண்ணலாம் அவங்க. பட் அதுக்கு பிறகு ப்ராசிக்யூட் பண்றதுன்றது வந்து போலீஸோட வேலை தான். ஏன்னா இந்த ஃபோர்ஸு கிட்ட அந்த வேலையை நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் வேலை பாதிக்கப்படும். அது ஒன்று இருக்குது உங்களுக்கு வந்து. இன்னொன்று, சிங்கப்பெண் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து லோக்கல் போலீஸ் எம்பவர் பண்ணாலே போதும். 75 years ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு தனி படை வேணும்ன்றதே கேவலமான ஒரு விஷயம். இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால சிங்கப்பெண் வந்து கான்செப்ட் நல்ல கான்செப்ட். பட் அதில் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸை பார்க்கணும். இப்போ சமீபத்தில் ஒரு ஊரில், அந்த ஊர் மறந்து போச்சு எனக்கு, இவ்வளோ சீன் இட் இன் சோஷியல் மீடியா. அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று அவங்க அவேர்னஸ்லாம் கிரியேட் பண்ணும்போது ஸ்கூல் பாய்ஸ் கிட்ட வந்து நீ பொண்ணுகிட்ட பேசக்கூடாது, மெசேஜ் அனுப்பக்கூடாது. இதெல்லாம் நீ பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் யுவர் ஜாப். இது மொராலிட்டி கிளாஸ் எடுக்கிறது வா வேலை கிடையாது. அது பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வந்தோன்னா தட் ஆஃபீஸர் வாஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அரியலூர். ஸோ பேசவே கூடாதுன்றதுலாம் அது தப்பான ஆர்குமெண்ட். ஸோ சிங்கப்பெண் ஃபோர்ஸுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு ட்ரையல் ரன் பண்ற அதிகாரம்லாம் தேவையே கிடையாது. அது லோக்கல் போலீஸோட வேலை. அதனால அது கரெக்ட் தான் அந்த ரோலை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்று உங்க கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதிகப்படியான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தேசிய அளவில் நடக்குது. தமிழ்நாடு இஸ் மச் மோர் சேஃபர். நீங்க யூபி, பீகார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது வந்து போலீஸ் மட்டுமே தடுக்கிற வேலை கிடையாது. அடிப்படையிலேயே வந்து பெண்களுக்கு எதிரான அந்த மனநிலை என்பது ஒவ்வொரு ஆணோட மனசுலையும் இருக்குது, நான் உட்பட. அது எவ்வளவு தூரம் வெளியில வருது அப்படின்றது தான் வந்து அளவுகோல். ஆணா பிறந்த ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அவன் எந்த ஜாதி, மதம், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எவனா இருந்தாலுமே ஆள் மனசுல வந்து ஒரு ஆன்டி விமன்றது இருக்கும். அது எவ்வளவு தூரம் வெளியில வராம இருக்குன்றது தான் அளவுகோல். இப்போ எனக்குள்ள இருக்கு சம்டைம்ஸ் when I deal with my wife, அப்போ எனக்கு வந்து when I deal with my sisters or when I deal with my women relatives ரொம்ப கம்மியா இருக்கும். நான் உடனே அதை காஷியஸ் ஆயிடுவேன், அதை எராடிகேட் பண்ணிப்பேன். பட்
இது எல்லாராலையும் முடியாது உங்களுக்கு வந்து. ஏன்னா நம்ம வளர்க்கும் போதே வந்து பெண் குழந்தையும், ஆண் குழந்தையும் வளர்க்கும் போதே வந்து அங்கருந்தே இந்த பிரச்சனை வருது. அம்மா சுட்ட தோசைன்னு வரும். அதுல பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு 3 கடைசியில குழந்தைக்கு தங்கச்சிக்கு 1ன்னு வரும் உங்களுக்கு. ஸோ இது அங்கருந்தே வரக்கூடிய ஒரு சிக்கல். போலீஸால மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள குறைக்க முடியாது. இத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல போக்சோ ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா, 90% ஆஃப் த கிரைம் வந்து கமிட்டட் பை நோன் ரிலேட்டிவ்ஸ். ஒரு பெண் குழந்தைய சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் மருத்துவர், ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகள், பெரிய மருத்துவமனை வைத்திருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மனைவியோட 16, 17 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மனைவியோட கான்வகேஷன்ல அவர் கலந்து சீஃப் கெஸ்ட்டா வரும்போது ஒரு விஷயம் அந்த அம்மா சொன்னாங்க. நான் எனக்கு போற இடத்தெல்லாம் நான் அத சொல்றேன். அவங்க சொன்னாங்க, "பெண் குழந்தைய வீட்ல எந்த ஆண நம்பியும் விட்டுட்டு போவாத. அந்த ஆண் வந்து அந்த குழந்தையோட தாத்தா, அப்பா, அண்ணன், தம்பி, மாமன், சித்தப்பா விடாதன்றாங்க." ஸோ தட் மச் தி சிச்சுவேஷன் இஸ் பேட். ஆகவே இந்த நீங்க சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொன்னீங்க நீங்க. தேவையே இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து கன்விக்ஷன் ரேட்லாம் ரொம்ப அபிஸ்மலி லோ லெவல்ல இருக்குது. நவ் விஜய் வந்த பிறகு இந்த சிங்கப்பெண் மாதிரியான முயற்சிகள் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தானே ஒழிய, அது மட்டுமே உங்களுக்கு மாத்த போறது கிடையாது. அ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கணிசமான அளவு குறைவதற்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து 33% ரிசர்வேஷன் அண்ட் போலீஸ் ஃபோர்ஸ்ல வந்து உங்களுக்கு 50% சரிபாதி வந்து பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்துறது, ஜுடிஷியரியில உறுதிப்படுத்துறது, இது எல்லாத்தையும் வந்து ஒரு அரசு கடகடன்னு செய்யும் பொழுது ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து எம்பவர் ஆகும் பொழுது when women become empower இந்த கொடுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சார் வணக்கம் சார். ஐ திங்க் அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவர் இன்னைக்கு மைனாரிட்டி. எஸ் கோ அஹெட் தேங்க் யூ சார். சார். இந்த இன்னுமே வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் வின் பண்ணதே இன்னும் கன்சிடர் பண்ணாம இது ஒரு ஆக்சிடென்ட். ஒரு ஆக்டர்ன்றனால ஓட் போட்டாங்க. அவர் ஜெயிச்சா நாங்க வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. டிஎம்கே பத்தி நம்ம கன்சிடர் பண்ண போனா 11 மாவட்டங்கள் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல டிஎம்கேவால. கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆயிருக்கு 11 டிஸ்ட்ரிக்ட்ல. 15ற்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வந்து லூஸ் ஆயிருக்காங்க சார். எலக்ஷன்ல வின் பண்ணாம போயிருக்காங்க. ஸ்ரீரங்கம் தொகுதியில ஒரு பூத்ல வெறும் 6 ஓட்டு மட்டும் வாங்கியிருக்காங்க. கட்சியின் தலைவர், கட்சியின் பொதுச் செயலர் தோத்து போறாங்க சார். இப்படி ஒரு இன்சிடென்ட் திமுகல நடந்தது இல்ல. கட்சியின் பொதுச் செயலர் 3வது இடத்துக்கு போறாங்க சார். அவுட் ஆஃப் 19 உமன் கேண்டிடேட்ஸ் ஒரே ஒரு உமன் கேண்டிடேட்டால கூட ஜெயிக்க முடியல சார். இப்படி இருக்க நிலைமையில இவ்வளவு தூரம் போய் கிட்டத்தட்ட 51 இடங்கள்ல ஏடிஎம்கேவோட 3rd பிளேஸ்க்கு வந்திருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் பிளேஸ் டிவிகே ஜெயிச்சு, 2nd பிளேஸ் ஏடிஎம்கே, 3rd பிளேஸ் டிஎம்கே வந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் டிஎம்கே வந்து இன்னும் டிவிகே வந்து ஒரு ஆக்டர்ன்றனால ஜெயிச்சிட்டாங்க. எங்க மேல எதுவுமே தப்பு இல்ல. இவ்வளவு ஆன்டி இன்குபன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? வெறும் ஆக்டர்னால மட்டும் ஓட் போட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் மேல எந்த தப்புமே இல்ல. மக்கள் வந்து அறிவு இல்லாம ஓட் போட்டாங்கன்னு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. நீங்க உங்க பார்வையில இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது ரொம்ப தவறான பார்வை. மிக மிக தவறான பார்வை. மக்களை மதிக்காதவர்கள் தான் அப்படி நினைப்பார்கள். உட்கார். See 35% மக்கள் வந்து ஓட்டு போட்டவங்க முட்டாள்னு நினைப்பதும், அவங்க தவறி ஓட்டு போட்டுட்டாங்க, தெரியாம போட்டாங்கன்றதும் ரொம்ப தவறான மக்களை இழிவுபடுத்தக்கூடிய பார்வை. ஒரு பாயிண்ட் நான் சொல்வேன். திஸ் இஸ் a பொலிட்டிக்கல் கமெண்ட். த ப்ராப்ளம் வித் டிஎம்கே பிரதான எதிர்க்கட்சி. தமிழகத்தை பல ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. நல்லதும் செஞ்சிருக்காங்க, கெட்டதும் செஞ்சிருக்காங்க. ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை. அந்த விதத்துல திமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படுவது ஜனநாயகத்துக்கு நல்லது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த தேர்தல் முடிவை பத்தின அவருடைய பார்வை இன்னமும் மாறல. இந்த ப்ராப்ளம் வித் டிஎம்கே என்னன்னா, மே 4ஆம் தேதி வெளிவந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இந்த நொடி வரையில் நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரையில் திமுகவால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. இந்த கவர்மெண்டோட லெஜிட்டிமசியை அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. எவ்ரி கவர்மெண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லெஜிட்டிமசி. கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கிய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்ட தேர்தல். திஸ் வாஸ் a fair and free election. கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு யாருமே இந்த கவர்மெண்ட்டை பத்தி சொல்ல முடியாது. காசு வாங்கிட்டு சில இடத்துல போட்டிருப்போம், போடாம இருந்திருப்போம். இவிஎம் டேம்பரிங், ஓட்டை மாத்தி குத்தினாலாம் நான்சென்ஸ். அப்படி எதுவுமே நடக்கல. ஈவன் டிஎம்கே இட் செல்ஃப் இந்த தேர்தலோட லெஜிட்டிமசியை கொஸ்டின் பண்ணல. ஆனா மாத்திக்கு வந்து இவங்க வந்து தேர்தலில் வந்து மக்கள் வந்து வெறுப்பு இதுல தெரியாம குத்திட்டாங்க, இவர் ஒரு நடிகர். இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பார்வை. நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. 77ல எம்ஜிஆர் ஜெயிச்சப்ப அவங்க இதே தான் பேசினாங்க. வாட் தேவ் டன் இட் டு எம்ஜிஆர் 49 இயர்ஸ் பொறுத்து உங்க விஜய்க்கு பண்றாங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, இன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற. இது மக்களோட தீர்ப்பு. இது இப்படியே இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. 5 வருஷம் பொறுத்து மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரலாம். இது ரங்கராட்டினம், மேல இருக்கும் கீழே வருவோம், கீழே இருக்கும் மேல வருவோம். இந்த ப்ராசஸ்ல தப்பு இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க, இவிஎம் டேம்பரிங் அப்படின்னா எஸ். அந்த குற்றச்சாட்டை அவங்களே கூட வைக்கல. யாரு? டிஎம்கே இட் செல்ஃப் ஹஸ் நாட் லெவல் தட் சார்ஜ். அவங்க வந்து மக்களை தான் திட்டுறாங்க.
இன்னொரு அன்பார்ச்சுனேட் விஷயம் என்னன்னா, தோத்த பிறகு மக்களை திட்டக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு பிரதான எதிர்க்கட்சியிடம் இருப்பது வெரி வெரி அன்பார்ச்சுனேட். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் தோத்துருக்காங்க. இந்திரா காந்தி தோத்துருக்காங்க, ஜெயலலிதா தோத்துருக்காங்க, காமராஜ் தோத்துருக்காரு. அவங்க யாருமே தோற்ற பிறகு அந்த தொகுதியில போய் மக்களை வந்து இழிவா பேசினதில்ல, திட்டினதில்ல. டிஎம்கே இஸ் கண்டினியூ டு டூ தட், விச் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். திமுக மாதிரி ஒரு வலுவான எதிர்க்கட்சி ஜனநாயகத்துக்கு தேவை. ஏன்னா ஃபார் அ பவர்ஃபுல் டெமோக்ரஸி, அ ஃபிளரிஷிங் டெமோக்ரஸி, ஒரு வலுவான வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளுங்கட்சி பலவீனமா இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமா இருக்கக்கூடாது. அந்த விதத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இஸ் ஃபார்ச்சுனேட் பிகாஸ் we got a very powerful opposition which is good for democracy. பட் இந்த தேர்தல் முடிவுகளை பத்தி அவங்க பேசுற பேச்சுக்கள் இன்ன வரைக்கும் அதை ஏத்துக்காம இருக்கிறது, அதெல்லாம் வந்து தவறானது, மிக மிக தவறானது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ 50 வருஷத்துக்கு முன்னால எம்ஜிஆரை விமர்சனம் பண்ண மாதிரி இன்னைக்கு விஜய் விமர்சனம் பண்ணிட்டு யூ cannot get away with it. ஏன்னா சோஷியல் மீடியா இருக்குது இன்னைக்கு. எவ்ரிதிங் இஸ் ஃபிங்கர் டிப்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் ட்ரெடிஷ்னல் மீடியாவை தான் நம்பணும். காலையில் தினத்தந்தி பேப்பரை பார்க்கணும், இல்லை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கேட்கணும், இல்லை தூர்தர்ஷன் நியூஸ், இல்லை பிரைவேட் சேனல்ஸ் சன் டிவி, ஜெயா டிவி நியூஸ் கேட்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. ரியல் டைம் டெலிகாஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. 5 o'clock ஒரு இன்சிடென்ட் நடக்குது இங்கன்னா 5 o'clock ரியல் டைமாக எல்லாருக்கும் தெரியுது. ட்விட்டரில் வருது, சோஷியல் மீடியாவில் வருது. ஈவன் பிஃபோர் த கவர்மெண்ட்ஸ் குட் ரியாக்ட், இஷ்யூஸ் ஆர் இன் பப்ளிக் டொமைன். அரசுகளோ மற்றவர்களோ விழித்துக் கொள்வதற்கு இஷ்யூ மக்கள் மத்தியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படிலாம் பேசுறது ஒரு கவர்மெண்ட் சி த ப்ராப்ளம் வித் டிஎம்கே இதுதாங்க. அவங்களால இந்த தேர்தல் முடிவுகளை மறுபடியும் சொல்றேன் நம்ப முடியல, ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. ஸோ டிமினிங்கா பேசுறது அரசை. விஜய் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. இந்த அரசுல நிறைய தவறுகள் நடக்குது, நீங்க எவ்வளவுனா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. பட் கொஸ்டினிங் த லெஜிட்டிமசி ஆஃப் த கவர்மெண்ட் இருக்குல்ல. நீ யாரு, நீ எதுக்கு ஜெயிச்ச, உனக்கு வந்து முட்டாள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டான். திஸ் இஸ் வெரி வெரி ராங். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இப்படி பேசுவார்களே ஆனால் மக்கள் அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பார்கள். இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில வந்து 50 இயர்ஸா பஸ் இல்லாம, மின்சாரம் இல்லாம அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ விஜய் சார் வந்த உடனே பஸ் விடுறது, மின்சாரம் குடுக்கறது அந்த மாதிரி நெறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணாம, இந்த மாதிரி கேஸ்ட் பார்த்து இவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி நெறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காஸ்ட்ன்றது வந்து 1000 ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட கொடுமைகள், அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு எலெக்ஷன்ல மாறிடாது. உங்களுக்கு வந்து காலப்போக்கில் தான் உங்களுக்கு மாறும். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா பார்ப்பதுன்றது வந்து கிட்டத்தட்ட 7-8 தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அமைச்சர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். மற்றபடி நீங்கள் சொல்லக்கூடிய 50 ஆண்டுகளாக டெவலப்மெண்ட் இல்லை, பேருந்து வசதிகள் இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை அப்படின்னா வந்து நம்ம நாடு விடுதலை அடைஞ்சு 80 ஆண்டுகள் ஆகுது. உங்களுக்கு வந்து நம்ம அன்னைக்கு இருந்த நிலைமையிலேருந்து இன்னைக்கு பார்க்கும்போது தமிழ்நாடு இஸ் ஃபார் ஃபார் பெட்டர். முதல்ல இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட், அதுக்கு பிறகு வந்து 2 கட்சிகளுமே திமுக, அண்ணா திமுக, கரப்ஷன் இருந்ததுனாலும் தேவ் டன் ஒண்டர்ஸ். அது அவங்களோட கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ ஒன் திங். நான் ஒரு ஒரு ஃபோட்டோ என்னால் மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ, சமீப நாட்களில் வந்த ஒரு ஃபோட்டோ. ஏப்ரல் 29 லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன். பெங்காலில் செகண்ட் ஃபேஸு, நமக்கு வந்து 23 முடிஞ்சிச்சு. 30ஆம் தேதி தினத்தந்தியில் ஒரு ஃபோட்டோ. கல்கட்டாவில் வந்து யூஸ்வலாக க்யூவில் நிற்கிறாங்க விமன், மென் அண்ட் விமன் ஆர் ஸ்டாண்டிங் இன் த க்யூ. ஓட்டு போடுறதுக்கு நிற்கிறாங்க வாக்குச்சாவடி வாசலில். அவங்களோட பாடியெல்லாம், இது அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் மிடில் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ், ஆல் ஏஜஸ். பார்த்தாலே தெரியுது ஓரளவு வசதியானவங்க, மிடில் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ். அவங்க நின்றுட்டு இருக்காங்க அந்த ரோட்ல. இந்த பக்கம் கை ரிக்ஷா எடுத்துட்டு ஒருத்தர் போறாரு. அதுல 2 பேர் உட்காந்துருக்காங்க. கை ரிக்ஷா, ஹேண்ட் ரிக்ஷாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? கை ரிக்ஷா எடுத்துட்டு ஒருத்தர் போறாரு. இது எவ்வளவு ஒரு அவலமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. கை ரிக்ஷா மனிதனே இழுப்பது. தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது 1971 கை ரிக்ஷா ஒழிச்சார். இன்னைக்கு 80 வருஷம் பொறுத்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு ஸ்டேட்ல, அதுவும் அந்த ஸ்டேட்ல முதல்ல 15 வருஷம் காங்கிரஸ், அதுக்கு பிறகு 34 இயர்ஸ் லெஃப்ட் சிபிஎம் கவர்மெண்ட், அதுக்கு பிறகு 15 இயர்ஸ் மமதா பானர்ஜி, இப்ப பிஜேபி கவர்மெண்ட். 80 இயர்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கை ரிக்ஷா இருக்கிற ஒரு ஸ்டேட். அந்த ஒரு போட்டோல சம்டைம்ஸ் நம்ம ஜேர்னலிஸ்ட், நீங்க விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கவங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு 1000 வேர்ட்ஸ்ல ஒரு ஆர்டிகல் எழுதுறதை விட ஒரே ஒரு போட்டோ அல்லது ஒரு ஜஸ்ட் 10 செகண்ட் விஷுவல் வந்து உங்களுக்கு உண்மையை போட்டு உடைச்சிடும். நவ் அதுல இருந்து நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இந்த கை ரிக்ஷா வந்து அந்த பூத்துல நிக்கிறாங்க. அது நல்லா கவனிங்க. இந்த போட்டோ ஒரு 50 இயர்ஸ் முன்னால
1967ல சென்னையில அப்ப நடந்த பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி எலெக்ஷன் போட்டோஸ் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பூத் எல்லாம் வந்து குடிசை மாதிரி இருக்கும், அதுலதான் பூத் இருக்கும். வாசல்ல நிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏழ்மை வந்து நல்லா தெரியும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு நீங்க சொல்லலாம். இப்ப 4 மாசத்துக்கு மேல வந்து இந்த போட்டோல தே ஆர் வெல் ட்ரெஸ்டு மென் அண்ட் விமன். வெல்த் இருக்குது, growth இருக்குது. பட் கை ரிக்ஷா எடுத்துட்டு ஒருத்தன் போறான். அப்ப இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் மத்தியில தமிழ்நாடு வந்து has grown far ahead. இப்ப நம்ம டிஎம்கே பத்தி எவ்வளவு வேணா விமர்சனம் பண்ணலாம். அவர் கேட்டார். நான் சொன்னேன் அவங்களால இந்த முடிவை ஏத்துக்க முடியல, அவங்க வந்து ஜீரணிக்க முடியாம இருக்காங்க, தேர் ஆன் டினையல் மோட்னு. பட் டிஎம்கே கவர்மெண்ட் அண்ணாவில இருந்து கலைஞர் ஸ்டாலின் வரைக்கும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு தமிழ்நாடு growth இருக்குல்ல, தட் இஸ் அன்டினையபிள். அதையும் நம்ம கணக்குல எடுத்து தான் பேசணும். ஒரே மாதிரி ஒரு பார்ட்டியை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதோ அல்லது வெறுக்கிறதோ ரெண்டுமே தப்பு. யூ ஹேவ் அ பேலன்ஸ்டு வியூ. அப்படி பார்க்கும்போது உங்க கொஸ்டின் இப்ப 50 ஆண்டுகளாக சாலை வசதிகள் இல்லாத, மருத்துவ வசதிகள் இல்லாத இடங்கள் இருக்குன்னா வரும், மொள்ளமா வரும். அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். நான் தேசிய அளவுல பார்க்கும்போது ஆல் இண்டியா லெவல்ல தமிழ்நாடு இஸ் ஃபார் பெட்டர். பட் அதனால நான் இதை ஜஸ்டிஃபை பண்ணல. பட் வி ஆர் மச் பெட்டர். அதுக்கு தான் நான் வந்து சமகால உதாரணத்தை வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். கை ரிக்ஷா எடுத்துட்டு போற ஒரு ஸ்டேட் இன்னமும் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாடு 54 இயர்ஸ் முன்னால அதை கலைஞர் ஒழிச்சார் தமிழ்நாட்டில். ஸோ அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டேட்டோட growth ஓரியன்டட் மாடல். ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா வந்து இப்போ மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில மனு கொடுத்தாலும் அதை வாங்கி வந்து கீழே தான் போட்டிருக்காங்க. இப்ப இருக்க ஆட்சியில நீங்க ஜஸ்ட் ஒரு ஒரு வீடியோ எடுத்து போட்டாலே அதுக்கு வந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனாலும் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு குறைதான் சொல்லிட்டு இருக்காங்க டிவிக்கு ஆட்சி மேல. அது குறை சொல்லுவாங்க. அது அவங்க குறை சொல்றது அவங்க வேலை, வேலை செய்யறது டிவிக்கோட வேலை. குறை சொல்றவங்க குறை சொல்லட்டும், சாதிக்க வந்தவங்க சாதிக்கட்டும். நீங்க வந்து ஆளும் கட்சி ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து கல்லடி சொல்லடி எல்லாமே படணும். யூ வில் ஹேவ் டு ட்ரீட் பிரிக் பேக்ஸ் அண்ட் பொக்கேஸ் ஈக்குவலின்னுவாங்க. கல்லடியையும் பூங்குத்துகளையும் சமமா சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் கரெக்ட். மனு கொடுத்தா கூட கவனிக்காம இருந்த ஒரு மாநிலத்துல ரீல்ஸ் போட்டா எங்களுக்கு இன்னைக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் வருது, கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குதுங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் ஆர் ரியாக்டிங். இன்னைக்கு நமக்கு தொழில்நுட்பம் அந்த வசதியை கொடுத்துருக்கு. ஆகவே பாசிட்டிவ் சைன்ஸ் தெரியுது. லெட் அஸ் ஹோப். ஏன்னா ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது. As I said, I have a soft corner for this government. But that doesn't mean that திமுக அண்ணா திமுக ஒண்ணுமே செய்யல அப்படி நான் சொல்லல. அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்கவுங்க செஞ்சிருக்காங்க. இது அடுத்த தலைமுறை ஒரு மாற்றம் வந்திருக்கு. மாற்றத்தை நம்ம எப்பயுமே ஏத்துக்கணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவனக்கான வகையின நானேன்னு அது காலந்தோறும் நடக்கக்கூடியது. நீங்க நல்ல கேள்வி சொன்னீங்க. அந்த காலத்துல மனு கொடுத்தா கீழ்ச்சி போட்டுருவாங்க அப்படின்ட்டு டஸ்ட்பினுக்கு போயிடும். இன்னைக்கு வந்து ரீல்ஸ் போட்டாலே நீங்க மனு கொடுக்கறதுக்கு போய் ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல, கலெக்டர் ஆபீஸ்ல, கமிஷனர் ஆபீஸ்ல, போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல நீங்க நிக்கணும். இன்னைக்கு அது இல்ல. நீங்க உங்ககிட்ட இருக்க ஒரு ஜஸ்ட் ஒரு 4000 rupees ஒரு மொபைல்ல நீங்க ஒரு உட்கார்ந்த இடத்துல இருந்து போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்குதுன்றது மகிழ்ச்சியான விஷயம் தான். இப்போ நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அவர் நிறைய செஞ்சிருக்காரு. இந்த 100 நாள்லயே நிறைய செஞ்சிருக்காரு. இனிமேலும் செய்வாரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாம ஜனநாயக படத்துல அந்த குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் எது, பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது நம்ம மாமா சொல்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்க கேட்குறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணி பேசணுன்றீங்க. நான் சப்போர்ட் பண்ணி பேசல, அப்போஸ் பண்ணியும் பேசல. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் எ கமெண்ட். ஒரு பத்திரிகையாளனா நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ நம்ம வந்து பாசிட்டிவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றி யாரும் கேள்வி கேட்கல. நீங்கள் கேட்டது வந்து நான் அன்னைக்கு பேசின கருத்துன்றது அன்றைய காலகட்டத்தில் 41 பேர் செத்தப்போ ஒருத்தர் ஓடி போயிட்டாரே அப்படின்னும் போது தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்தி தீர வேண்டியவர் நான் சொன்னேன். அது வந்து நான் இப்பயும் சொல்கிறேன். மேபி அந்த நேரத்தில் அது வந்து தேவைப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவரை தவிர எல்லா கட்சிக்காரரும் அங்கே போய் நிற்கிறான். அவர் மட்டும் போல எல்லா கட்சிகளும் போய் நின்னாங்க. எல்லாரும் ஓட்டு வாங்குறது தான் நிக்கிறான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா தாவேக்காரங்க ஒருத்தர் கூட எல்லாரும் ஓடிட்டாங்க. அவங்க தலைவரே ஓடி போயிட்டார். அது இன்னைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான், தவறு தான். அந்த கேள்வி வந்து பல பேரையும் வந்து மேடம் உட்பட வந்து உள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க வந்து மாத்தி பேசணும்னு எனக்கு மேல நிறைய சார்ஜஸும் வருது. நான் பேசல. நான் இந்த கவர்மெண்ட்டை வந்து சாஃப்டா பாக்குறேன். எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இந்த கவர்மெண்ட் மேல இருக்குன்றதுக்கும் 10 மாசத்துக்கு முன்னால வந்து அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சக்தின்னு சொன்னதுக்கும் என்ன முரண்பாடு இல்லையா? எது உன்னை மாத்துச்சு? என் நண்பர்கள் என்ன கேட்கறாங்க. அன்றைய காலகட்டம் அது வேற. அன்னைக்கு அந்த ஒரு கோவம், ஒரு தார்மீக கோவம் இருந்தது. இப்ப
ரொம்ப நம்மளோட நண்பர்கிட்ட கூட வந்து ஒழிஞ்சு போ, நாசமா போ, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னும். அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அந்த மாதிரியானது இது. இப்ப இது வந்து ஒரு மேண்டேட். நான் இன்னமும் சொல்றேங்க, நான் வந்து என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். நான் வந்து இந்த தீர்ப்பை, இந்த ரிசல்ட்டை 26 அசம்பிளி ரிசல்ட்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பத்திரிகையாளராக என்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ ஹியூஜ் சர்ப்ரைஸ். இதை வந்து நான் புரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். அதாவது இது சரி தப்பு நல்லது கெட்டது நான் அதுக்குள்ளேயே போக விரும்பல. அந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் நான் போக விரும்பல. அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஒருத்தன் விஜய் ஆதரிக்கிறதுக்கும் எதிர்க்கிறதுக்கும். பட் இது எப்படி நடந்தது? 100 கோடி செலவு பண்ணி ஒருத்தரை தோக்கடிக்க முடியல. அப்ப இந்த பஞ்சமா பாதகத்தை பண்ண இந்த அரசியல் கட்சிகள் மத்தியில காசு செலவு பண்ண முடியாம ஒரு கட்சியால ஜெயிக்க முடியுதுன்னா மக்கள் வந்து மாறி இருக்காங்க அல்லது மாற ஆரம்பிச்சிருக்காங்க, என்னமோ நடக்குது. அதை தான் நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். தட் இஸ் ஒன். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? என்ன வந்து ஜனநாயகம் பேட் குட் டச் பேட் டச்னு டச்சே வேணாம். அப்புறம் என்ன குட் டச் பேட் டச்? தொடாமலே பேசிட்டு போங்க. ஏன்னா பட் அது தேவைப்படுது குழந்தைங்களுக்கு. நம்ம வந்து இன்னைக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸ்ல வந்து, எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. தட் இஸ் ஓகே. பட் நவ் அவர் எது பேசினாலும் இப்ப எதிர்க்கிறாருன்னா எதிர்க்க தான் செய்வாங்க. ஏன்னா வந்து இழந்தவங்க வந்து சாதாரணமான ஆளுங்க இல்லை. 75 ஆண்டு கால கட்சி. அதுல கிட்டத்தட்ட வந்து அவங்க 25-26 வருஷம் பவர்ல இருந்திருக்காங்க. எவ்ரி டிகேட் வந்து 2 to 3 இயர்ஸ் அவங்க பவர்ல இருந்திருக்காங்க. சென்ட்ரல்ல 15 இயர்ஸ் பவர்ல இருந்திருக்காங்க. இந்தியாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ரீஜனல் பார்ட்டினா அது டிஎம்கே தான். அவங்க கிட்ட இருக்க பணம் யாருக்கிட்டுமே கிடையாது. அஃபிஷியலா 900 crores மேல வந்து எலக்ட்ரல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கம் இருக்குது. அரௌண்ட் 24-25% ஓட்ஸ் இருக்குது. அவங்களால தமிழ்நாட்டுக்கு நிறைய நன்மைகளும் வந்திருக்குது, தீமைகளும் வந்திருக்குது. டிஎம்கே வந்து ஒரே பிரஷ்ல வந்து தீய சக்தின்னு பிரஷ் பண்றதும் தப்பு, தூக்கி வச்சு கொண்டாடுறதும் தப்பு. அவங்க அளவில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ செட் அபவுட் கை ரிக்ஷா. அதை தவிர நிறைய விஷயங்களை கலைஞரோட கவர்மெண்ட் பண்ணியிருக்குது. ஸ்டாலினும் அதை பண்ணியிருக்காரு. பட் த அதர் சைட் ஆஃப் இட் வாஸ் ப்ரூட்டல் கரப்ஷன் அண்ட் ஃபேமிலி பாலிடிக்ஸ். ஸோ பேலன்ஸ்டாக தான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டி இருக்குது. புது கவர்மெண்ட் வந்திருக்குது. அந்த புது கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ், நிறைய எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அதை தாண்டி தான் அவங்க ஆளணும். இவங்களை எல்லாரும் தூக்கி வச்சு எல்லா நேரத்திலையும் கொண்டாடவும் முடியாது. இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, இவ்வளவு நேரம் பேசினவங்க நெகட்டிவா யாரும் கேட்கல, எல்லாரும் பாசிட்டிவா தான் பேசுறாங்க அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க சொன்னதுலயே திமுக அதிமுக இருவரும் நல்லதும் செஞ்சிருக்காங்க கெட்டதும் செஞ்சிருக்காங்கன்னும் பொழுது அதெல்லாம் இளைஞர்களை அந்த அளவுக்கு போய் சேரலையோ? இவங்க மத்தியில எப்படி இவ்வளவு கரெக்டா சேர்ந்திருக்கு? எதனால இவங்க விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாலிடிக்ஸை ஃபாலோ பண்றாங்க? இதுக்கு முக்கிய காரணமா என்ன இருக்க முடியும் சார்? ஜெனரலி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எவ்ரி ஒன் திங்ஸ் தட் ஹிஸ்டரி ஹஸ் பிகன் வித் இஸ் ஓன் பர்த்டேன்னுவாங்க. கார்கி, மாக்சிம் கார்கியோட ஒரு ஃபேமஸ் கோட் அது. ஒவ்வொருத்தனும் எல்லாருமே வந்து அவங்க பிறந்த நாளுக்கு பிறகு தான் வந்து வரலாறு ஆரம்பிச்சதுன்னு பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு 35 இயர்ஸாக பார்க்குறேன் as a journalist, 45 இயர்ஸாக வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்காக நான் இந்த பாலிடிக்ஸை பார்க்குறேன்னா என்னோட அனுபவம் வந்து ஃப்ரெஷர்ஸுக்கு இருக்க வேண்டிய வாய்ப்பு கிடையாது, இருக்கவும் இருக்காது அவங்களுக்கு வந்து. இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க வந்து இப்போ விஜய்க்கு வந்து ஐ ஹாவ் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் திஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, அதே நேரத்தில் வந்து திமுக அண்ணா திமுக 2 பேரும் ஒண்ணுமே செய்யல, அவங்க வந்து தமிழ்நாட்டை மொத்தமா நாசம் பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் பேச மாட்டேன். இந்த சபையில மட்டும் இல்லை, எங்கேயுமே நான் பேச மாட்டேன். ஏன்னா தே ஹேவ் தேர் ஓன் கான்ட்ரிபியூஷன். அது நான் என் அனுபவத்துல பார்த்தது, அதுதான் உண்மையும் கூட வந்து. இப்போ இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒன் ஹாஸ் டு டீச் தம். அப்பதான் அவங்களால இதை ஒரு பேலன்ஸ்டா பார்க்க முடியும். ஏன்னா இப்ப பார்க்குற எலெக்ஷனை வச்சுட்டு மட்டுமே தான் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் கிளைமேட் எவால்வ் ஆச்சுன்னு நம்புறது வந்து ரொம்ப தவறான ஒரு பார்வை. ஸோ உங்க வரலாறு உங்களுக்கு தெரியலன்னா உங்களால உங்களுடைய நிகழ்காலத்தை புரிஞ்சுக்க முடியாது, எதிர்காலத்தை கணிக்கவும் முடியாதுன்னு. அதனால தான் நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து இப்ப கோபம் நிறைய இருக்குது யங்ஸ்டர்ஸுக்கு வந்து. உங்களுக்கு வந்து திமுக அண்ணா திமுக 2 பேர் மேலேயுமே வந்து கோபம் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து புதுசா வந்து ஒருத்தரை நம்புறாங்க. பட் தட் டசன்ட் மீன் தட் யாருமே எதுவுமே கடந்த காலங்களில் செய்யலைன்னு நம்ம நினைக்க கூடாது. உங்களுடைய அடுத்த கேள்வி வந்து இந்த நம்பிக்கை எப்படி வருதுன்னா, அது அவருடைய சினிமா கவர்ச்சியால, சினிமா ஃபேமால வரக்கூடியது. எந்த அளவுக்கு அவர் டெலிவரி பண்றாருன்றதை பொறுத்து தான் இது விளங்குமா விளங்காதான்றத நம்மளால புரிஞ்சுக்கும். அவர் ஒன்றும் தேவதூதன்னு நினைச்சிட்டு போல. விஜய் ஒன்றும் தேவதூதன் கிடையாது. உங்க பேர் நதியா தானே? எஸ் மிஸ் நதியா, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் ஒன்றும் தேவதூதன் கிடையாது. ஜோசப் விஜய் தேவதூதன் கிடையாது. அவர் ஒன்றும் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாருலாம் நம்பாதீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூட். அப்படி இருந்துன்னா மாத்திக்கோங்க. ஏதோ பதில் சொல்லணுன்றாங்க, கொடுங்க. அவர் வந்து எல்லாமே மாத்திடுவாரு என்ற ஒரு நம்பிக்கை தான்.
அவர் தேவதூதன் நீங்க நம்புறீங்களா? தேவ தூதர்னு நம்பல. ஆனா அது கொஞ்சம் அது கிட்ட வராரு. ஆமா. அவரு வந்து மாத்துவாரு. ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி அந்த நம்பிக்கை வருது? இவ்வளோ நாள் இல்லாத இதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுல்ல. சின்ன பசங்களுக்கெல்லாம் அவருக்கு தெரியுது. என் விஜய் மாமா எல்லாம் பண்ணுவாரு, செய்வாரு என்ற ஒரு நம்பிக்கை தான். இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல தெளிவா. அவரை வந்து தேவதூதனா நீங்க பாக்குறீங்களா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். தேங்க்யூ மிஸ் நதியா, தேங்க்யூ. மைக் அடுத்தவங்களுக்கு கொடுங்க.